இப்பொழுது நாம் ஜெபம் பண்ணுவோம். अभी हम प्रार्थना करें। அன்பின் பரலோக பிதாவே, प्रेमी परमेश्वर, உடைய நல்ல ஆவியானவர், आपकी अच्छी आत्मा, பரிசுத்த ஆவியானவர், आपकी पवित्र உடைய आत्मा, வல்லமையின் ஆவியானவர், आपकी सामर्थ्य आत्मा, சத்திய ஆவியானவர், आपकी सच्चाई की आत्मा, ஆண்டவரே இந்த சத்தியத்தை எடுத்து பேசும்படியாக सच्चाई के द्वारा हमसे बातें நீர் எங்களை வழிநடத்துங்க. आप हमें चलाइए। பேசுவது நீங்கள் அல்ல, बात करने वाले आप, பிதாவின் ஆவியானவர் என்று पिता की சொல்லுங்கள். आत्मा हम देखते हैं। இதை கேட்கிற इसे सुनने वाले, பார்க்கிற देखने वाले, ஒவ்வொரு மீதும் உடைய ஆசை இறங்கி வரட்டும். हर एक के ऊपर आपकी आशीष उतार आने, மிகுந்த கிருபின்படி आपकी कृपा के द्वारा, நல்ல ஆவியானவர் आपकी अच्छी கூட आत्मा இருந்து செயல்படுத்துங்க. साथ रह के चलाइए। இயேசு நாமத்தில் यीशु பிதாவே, के नाम से पिता, ஆமென். आमीन ஆமென். आमीन। God bless you. प्रभु आपका आशीष दे। நல்ல பரிசுத்த ஆவியானவர் குறித்து நாம் பார்க்கிறோம். आज के दिन हम पवित्र आत्मा के बारे में देखेंगे। வேத வசனங்களை வாசிப்போம். बाइबल वचन की ओर हम चले। ரோமர் 8 रोमन के 8 में 9 வசனத்தில் இப்படி எழுதியிருக்கு. 8-9 में लिखा है, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. जो मसीह के आत्मा, जिसके पास मसीह की आत्मा नहीं, वो मसीह का नहीं है। கிறிஸ்துவின் ஆவியை நாம் பெற்றிருக்க வேண்டும். हम मसीह के आत्मा हमारे अंदर रहना मांगता है। கடவுளுடைய ஆவியானவர் நமக்குள்ள செயல்பாடு இருக்க வேண்டும். प्रभु की आत्मा हमारे साथ रहना चाहिए। தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் अगर प्रभु की आत्मा हमारे साथ निवास நீங்கள் करता है, மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். तो மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் हम शारीरिक रीति से नहीं, ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். बल्कि आत्मा से हम भरे हुए रहेंगे। கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் जिसके पास मसीह की आत्मा नहीं, அவருடையவன் அல்ல. वो मसीह का नहीं है। வேத வசனம் இப்படியாக சொல்கிறது. बाइबल के वचन ऐसे कहता है, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் प्रभु की आत्मा अगर तुम में है, நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவராய் இராமல் तो तुम शारीरिक रीति से नहीं, ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். बल्कि आत्मा के द्वारा तुम बने रहे। கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. मसीह के आत्मा जिसके पास नहीं है, அப்ப वो मसीह का नहीं கிறிஸ்துவின் है। ஆவி நம்மள செயல்பட வேண்டும். तो मसीह की आत्मा हमारे अंदर रहना मांगता கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் है। जिसके पास मसीह की आत्मा नहीं, அவருடையவன் அல்ல என்று வேதம் वो சொல்கிறது. मसीह का नहीं है करके बाइबल कहता है। கடவுளுடைய ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ண வேண்டும். तो प्रभु की आत्मा हमारे अंदर निवास करनी है। தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருந்தா अगर प्रभु की आत्मा हमारे நாம் अंदर है, மாம்சத்தின்படி நடவாமல் तो हम शरीर के रीति से नहीं, ஆவின்படி நடப்போம். हम आत्मा के द्वारा चले। ரோமர் 8:4 கூட அப்படிதான் எழுதியிருக்கு. रोमन से 8:4 में भी ऐसे ही लिखा, மாம்சத்தின்படி நடவாமல் हम शरीर की रीति से नहीं, ஆவின்படி நடக்கிற आत्मा के द्वारा நம்மிடத்தில் चलने वाले, நியாயப்பிரமாணத்தின் நீதி हमसे जो न्याय के नीति நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். पूरा होने के लिए प्रभु ने किया। ஆம், இந்த உலக பிரமாணவர்கள் தான் மாம்சத்தின்படி நடப்பார்கள். तो ये संसार के लोग ही शरीर की रीति से चलेंगे। நாம் தேவ ஆவின்படி நடக்க வேண்டும். हम प्रभु की आत्मा से चलनी है। அன்றைய மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் तभी भी देखो, शरीर रीति से चलने वाले மாம்சத்துக்கு கிரியைகளையே சிந்திக்கிறார்கள். शरीर के विचार में वो रहेंगे, அந்த மாம்சத்தின் கிரியைகளையே சிந்திக்கிறார்கள் என்று வேதம் और சொல்கிறது. शरीर के चिंता में वो लोग ஆவின்படி रहेंगे। நடக்கிறவர்கள் जो आत्मा के द्वारा चलने वाले, ஆவிக்குரியவைகளையே சிந்திக்கிறார்கள். वो आत्मा के रास्ते की मार्गी की ओर सोचे, அதாவது பரலோகத்தை குறித்து, स्वर्ग के बारे में, தேவனுடைய காரியங்களை குறித்து, प्रभु के कार्य के बारे में, வேதத்தை குறித்து, वचन के बारे में, ஆண்டவரை துதிக்கிறது, प्रभु की स्तुति ஜெபம் करना, பண்றது, प्रार्थना करना, வேதத்துல தியானமா இருக்கிறது, बाइबल के वचन में ध्यान இதெல்லாம் देना, ஆவிக்குரிய சிந்தை. ये सब आत्मा की क्रिया है। இன்னும் இந்த பூமியில நடக்கிறவை, और इस दुनिया में होते हुए பூமியின் கீழே என்ன நடக்குது, दुनिया के नीचे क्या होता है, பரலோகத்துல என்ன இருக்குது, स्वर्ग में क्या है, எத்தனை வானம் இருக்கு, और उधर कितने आकाश எங்க है, பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, किधर எங்க पवित्र लोग தேவதூதர் रहते हैं, இருக்கிறாங்க, किधर स्वर्गदूत रहता है, எங்க நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். हमारे पिता परमेश्वर कहाँ रहते हैं। இவையுடைய சிந்தையே ஆவிக்குரிய சிந்தை. तो यही इसके विचार करना वही आत्मा के विचार है। மாம்சத்தின் சிந்தை जो शरीर के அது विचार மரணம் என்று वो பார்க்கிறோம். मरण है। ரோமர் 8:6 வாசிக்கிறோம். रोमन 8:6 में हम पढ़ते हैं, நம்ம எப்பொழுதும் மாம்சத்துக்கேற்றவையே செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. हम कभी भी हमारे शरीर के विचार में नहीं रहनी है। நம்ம வேதத்தில் பார்க்குறோம். हम बाइबल में देखते हैं, மாத்தாளுங்கிற ஒரு பொண்ணு இருந்தா. मार्ता एक नाम की एक स्त्री थी। லூக்கா 10:40 लूक 10:40 में लिखा है। அப்போ பற்பல வேலை செய்வதில் மிகவும் வருத்தமாக இருந்தாலும் तो वो कई सारे काम करने में बहुत बिजी रहती थी। எப்பவும் இந்த உலக பிரமாண வேலைகள் செய்வதில் மிகவும் வருத்தமாக இருந்தா. कभी भी संसार के काम पे वो बहुत बिजी रहती थी। அப்போ இந்த உலக பிரமாண காரியங்கள் இருந்தபடினாலே तो संसार के काम पे रहते थे, எனக்கு इसलिए உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்லி ஒரே கவலைப்பட்டார். वो बहुत चिंता करते थे कि मुझे मदद करने साथ कोई नहीं। உலக பிரமாண சிந்தை என்ன சிந்தனை?
संसार के चिंता क्या है? தினமும் எண்ணத்தை உண்போம், रोज हम क्या खाएंगे, எண்ணத்தை குடிப்போம், क्या पिएंगे, ஜீவனுக்காக जीवन के लिए எண்ணத்தை உடுப்போம். क्या हम पहनेंगे। இந்த கவலைப்படுறதுனால तो ऐसी चिंता करने உங்களில் से எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? कौन एक अपने शरीर के एक इल्जाम बढ़ा सकता है? இதெல்லாம் மாமிச சிந்தை. ये सब शरीर के विचार। இன்னைக்கு என்ன செய்யறது, நாளைக்கு என்ன செய்யறது, आज क्या करे, कल அடுத்த क्या வாரம் என்ன करे, செய்யறது, அடுத்த மாசம் என்ன செய்யறது, परसों और अगले महीने क्या करे, இதே கவலை. यही चिंता। குடிப்போம், உண்போம், குடுத்துவோம், पिएंगे, खाएंगे और रहेंगे, இது पहनेंगे। உலக பிரமாண கவலை. ये सब संसार की चिंता है। ஒரு நாள் அந்த பொண்ணு கூட மார்த்தாள் கூட இதை தான் குறித்து கவலைப்படுகிறார். एक दिन मार्था ने भी यही चिंता करती थी। ஏசு அந்த கிராமத்துக்கு வந்தார். यीशु ने उस गांव में आया। அந்த ஒரு வீட்டுக்குள்ள போகும் பொழுது उस घर पे आते समय அங்க மார்த்தாள் மரியாள்னு ரெண்டு பேர் இருந்தாங்க. मार्था और मरियम नाम की दो அவனுக்கு ஒரு स्त्री சகோதரர் லாசர். और उन लोग का एक भाई था लाजर। ஆனா இந்த மார்த்தாளோ पर ये मार्था जो है பல வேலைகளில் தான் அவளுக்கு கவனம். कई सारे काम का ही उससे ज़्यादा சில ध्यान। பேர் கூட சொல்லுவாங்க, कई लोग कहेंगे இப்படி இப்படி நல்லா உழைக்கிறேன், हम पूरे रात कमाते हैं என் சம்பாத்திய கையில் நிற்க மாட்டேன், पर हमारे कमाए हाथ में नहीं சமாதானம் இல்லை, टिकता। சந்தோஷம் இல்லை, शांति नहीं और आनंद ஒரே नहीं, கவலை. पूरी चिंता। என்ன கொடுத்தனாலும் எவ்வளோ காசு வந்தாலும் இந்த கையில் நிற்க மாட்டேன். जितना भी कमाए हाथ में नहीं रुकता है। இதுதான் ஆண்டவர் அந்த மார்த்தாளை குறித்து சொன்னார். तो यही बात मार्था को देखिए, ஏன் கவலைப்பட்டு கலங்குகிறாய்? क्यों चिंता के बोझ लेके இந்த उठे? உலகத்தில் தேவையானது ஒன்று. इस दुनिया में जो जरूरी चीज़ एक ही है। மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். मरियम ने अच्छी बाग को चुन के ली। மரியாள் என்ன செய்தா? मरियम ने क्या की, அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேராக வந்து ஆண்டோட சமுத்திரம் உட்காந்துருப்பான். उसके काम सब छोड़ के उसने प्रभु के स्थान में आके ஆண்டோட बैठ சமுத்திரம் உட்காந்து प्रभु के चरण में बैठकर வேதத்தில் தியானமாக இருப்பான். बाइबल के वचन में இயேசு ध्यान வந்த देते। உடனே ஆண்டோட சமுத்திரம் உட்காந்துருப்பான். यीशु आने के बाद वो प्रभु के चरण में வேத आके बैठे। வசனங்களில் கவனமாக இருந்தா. बाइबल के वचन में ध्यान देती थी। ஜெபம் பண்ணுறதும் கர்த்தரை துதிக்கிறதும் பாடுறதுலையும் கவனமாக இருந்தான். प्रार्थना करना और बाइबल के वचन में ध्यान देना यही उसका काम था। தேவன் சொன்னார், प्रभु ने कहा, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படியாக சொன்னார், तो प्रभु यीशु ने ऐसा कहा, இந்த உலகத்தில் தேவையானது ஒன்று. इस दुनिया में जो जरूरी एक ही है। மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். मरियम ने अच्छी भाग को चुन के ली। இயேசு சொன்னார், यीशु ने कहा, பரிசுத்த ஆவிக்கு பிடிக்காத காரியங்கள் இருக்கிறது. पवित्र आत्मा को जो पसंदीद नहीं है वैसी चीज़ों है। பரிசுத்த ஆவிக்கு இந்த முறுமுறுப்பு பிடிக்காது. पवित्र आत्मा को गुड़गुड़ा करनी पसंद नहीं। முறுமுறுப்பு தேவனுக்கு அருவருப்பு. गुड़गुड़ा करना प्रभु को पसंद नहीं। இஸ்ரவேல் ஜனங்க கூட எப்பவும் முறுமுறுத்து हर इजराइल के लोग भी कभी भी गुड़गुड़ा करते அவர்கள் हैं। சங்காரத்தினால் और அலக்கழிக்கப்பட்டார். वे लोग नाश करने वाले के द्वारा नाश அதே போல किया நீங்கள் முறுமுறுக்காம இருங்க. गया। वैसे तुम भी गुड़गुड़ा ना करें। பரிசுத்த ஆவியானவருக்கு இந்த முறுமுறுப்பு பிடிக்காது. पवित्र आत्मा को गुड़गुड़ा पसंद नहीं है। எப்பொழுது சொன்னதையே சொல்றது कभी भी जो बोले वही बात फिर से बोलना ஆண்டவருக்கு பிடிக்காது. प्रभु को पसंद எபேசியர் 4:30 इफिसियंस 4:30 4:30 में लिखा है, பரிசுத்த ஆவிக்கு பிடிக்காத காரியங்களை குறித்து எழுதியிருக்கு. पवित्र आत्मा के जो पसंदीद नहीं है वैसे चीजों பரிசுத்த के- ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். पवित्र आत्मा को कभी दुख ना दे। எப்போ நம்ம துக்கப்படுத்துகிறோம்? कभी हम दुख देते हैं। எபேசியர் 4:29 வாசிக்கிறோம். इफिसियंस में हम पढ़ते हैं, நம்முடைய 4:40, வாயிலிருந்து கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். अपने मुंह से गंदे शब्द कभी ना निकले। அதுக்கப்புறம் उसके बाद எபேசியர் 5:18 எழுதியிருக்கு. इफिसियंस 5:18 में लिखा है, எபேசியர் 4:31 और எழுதியிருக்கு. इफिसियंस 4:31 में சகலவித लिखा है, கசப்பு जो सारा जो कड़वाई இருபத்தில் இந்த கசப்பு வச்சுக்கிட்டு நம்ம பரிசுத்த ஆவிக்கிட்ட ஜெபம் பண்ண முடியாது. हृदय में हम कड़वाई रख के प्रभु से प्रार्थना नहीं कर सकते। கோபம் இருக்கக்கூடாது, गुस्सा नहीं रहना है, மூர்க்கம் இருக்கக்கூடாது, और कभी हम मुंडा नहीं करनी, கூக்குரல் இருக்கக்கூடாது, कभी हम चिल्लाते हुए नहीं रहना, தூஷணம் இருக்கக்கூடாது, कभी हमारे मुंह में துர்க்கணம் இருக்கக்கூடாது, खराब बातों नहीं रहनी, மதுபான வெறி கொள்ளக்கூடாது. और कभी हम शराब नशा में नहीं पड़ना। இதெல்லாம் விட்டு ये सब छोड़कर தேவ ஆவியினாலே प्रभु के आत्मा में நிறைந்து காணப்பட வேண்டும். भर के हम होना मांगता है। கடவுளுடைய ஆவியினாலே, प्रभु के आत्मा से, தேவனுடைய ஆவியினாலே प्रभु के आत्मा எப்பொழுதும் से நிறைந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு कभी भी भरे हुए रहना है, கர்த்தரை நோக்கி பாடிட்டு और प्रभु की ओर देख के गाना देव नौ गीत के गाते ऊपर। रहनी है। இதுதான் வேதம் சொல்லுது. यही वचन कहता है। எபேசியர்ல எப்படியாக இருக்கு. एफिसियंस में ये सब लिखी है। தேவனுக்கு பிடிக்காத, தேவ ஆவிக்கு பிடிக்காத காரியம் जो ऐसी चीज़ों है जो प्रभु को पसंदीद नहीं, இந்த திருட்டு பொய் எல்லாம் பிடிக்காது. झूठ चोर करना, ये चोरी, ये सब प्रभु को पसंद नहीं। எபேசியர் 4:28 எழுதியிருக்கு. इफिसियंस 4 में लिखा है, திருட்டு பிடிக்காது,
चोर पसंद नहीं है, அது चोरी பொய் சொல்லக்கூடாது. और झूठ ना कहना। நாம் பொய் சொல்லும் பொழுது कभी हम झूठ कहेंगे தேவனுக்கு விரோதமாக, तो वो पवित्र आत्मा के विरोध, தேவ ஆவிக்கு விரோதமாக, प्रभु के आत्मा के विरोध, தேவனுடைய ஊழியக்காருக்கு விரோதமாக நம்ம பேசுறோம். प्रभु के दास के विरोध हम झूठ बोलते நம்ம நினைக்கிறோம் ஊழியக்கார்ட்ட பொய் பேசுறோம். हैं। हम सोच सकते हैं कि प्रभु की दास है तो उससे हम झूठ कह सकते हैं, ஆனா வேதம் சொல்லுது, पर बाइबल कहता நீ है பரிசுத்த ஆவியை சோதிக்கிற. तुम पवित्र आत्मा की நீ परीक्षा பொய் करते பொய் हो। சொல்றது பரிசுத்த ஆவிட்ட பொய் तो சொல்ற. जो तुम झूठ कहते हो वो पवित्र आत्मा के विरोध, பிசாசு உன் இருதயத்தை தூண்டுறான். शैतानी तुम्हारे दिल में आ गया है। அப்போஸ்தலர் பணி 5ஆம் அதிகாரத்துல एक्स के 5 में लिखा है, 1 10 வரைக்கும் வாசிக்கிறோம். 1 से 10 तक हम पढ़ेंगे तो पता चलेगा। அங்க இப்படியாக எழுதியிருக்கு. वहाँ पे लिखा है அனனியா சப்ரியால்னு ஒரு குடும்பத்துல இருக்கிறாங்க. अनन्या नाम का एक उधर एक परिवार ही है। அவங்க 2 பேரும் இப்படியே ஊழியக்கார்ட்ட வந்து சொல்றாங்க, वे दोनों ऐसे सेवका के पास आके कहते ஒரு हैं, இடத்த விற்றோன்னா அதில் கத்தருக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு. एक जगह जब भेजा जाता है तभी वो लोग आके बोला प्रभु के स्थान में हम देंगे। அதுவே நல்ல விலைக்கு வித்தாச்சு. तो वो एक अच्छी भाव में बेचा। மனைவி சொல்கிறாங்க, पत्नी कहती है எதுக்கு இவ்வளோ பணம் கொடுக்கணும், हम क्यों प्रभु को इतना पैसा देना है, தேவனுடைய மனுஷனுக்கு எப்படி கொடுக்கலாம், हम प्रभु के दास को क्यों इतना देनी है, பாதி எடுத்து நம்ம வஞ்சித்து ஏமாத்தி வச்சுக்கலாம். हम उसमें आधा हम ले लेंगे और आधा ही वो प्रभु के दास के लिए देंगे। அவன் மனைவி அறிய ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து கொண்டான். उसके पत्नी सिर्फ जानने वाला एक भाग को निकाल के रखी। அந்த சபையில் பேதுரு ஊழியக்காரா இருக்கார். हर उस कलीसिया में पतरस सेवकाई था। பேதுரு இப்படி கேட்குறாரு, पतरस ने पूछा, அப்போ ஒரு பகுதியை கொண்டு வந்து அவருடைய ஊழியக்கார பாதத்தில் வைக்கிறார். एक जो दान लेके आके प्रभु के चरण में रखे। பேதுரு அவனை நோக்கி, और पतरस उसको நிலத்தின் देखकर, கிரயத்தை ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து तुमने जमीन का एक हिस्सा तुमने लिया है நீ பரிசுத்தாவிடத்தில் பொய் சொல்லும்படி और पवित्र आत्मा के विरुद्ध झूठ करने के लिए சாத்தான் உன் இருதயத்தை வஞ்சித்தது என்ன, शैतानी तुम्हारे दिल में कैसे आ गई, இப்படியாக அவர் கேட்குறார். वैसे उन्होंने पूछा। நாம் பொய் சொல்றது தேவனிடத்தில். हम जो झूठ कहते हैं परमेश्वर के पास, பேதுரு அதான் சொல்றாரு, நீ பொய் சொல்றது பரிசுத்தாவிடத்தில். इसलिए पतरस ने कहा जो तुम झूठ कहते हो पवित्र आत्मा के पास। நீ தேவனுக்கு கொடுக்காதபடிக்கு அதை உன் இருதயத்தில் என்ன செய்யற, பிசாசு உன் இருதயத்தை நிரப்புது. तुम झूठ कहने के लिए और प्रभु के दास के पास ना देने के लिए ये सब शैतानी तुम्हारे நீ अंदर है। இப்படிப்பட்டது உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டபட என்ன, ऐसे विचार तुम्हारे दिल में कैसे आ गया, நீ மனுஷனிடத்தில் அல்ல तुम इंसान के साथ नहीं தேவனிடத்தில் பொய் சொல்கிறாய். प्रभु के पास तुम झूठ कहते हो। அனனியாவும் அவருடைய மனைவியும் அந்த நேரத்திலே என்ன ஜீவனை விட்டு செத்து போகிறாங்க. और अनन्या और उसके पत्नी उसी समय पे जीवन छोड़ के उस लोग मर गए। ஏன்? क्यों? அவங்க தேவனிடத்தில் பரிசுத்தாவிடத்தில் பொய் சொன்னாங்க. वे लोग पवित्र आत्मा के विरुद्ध झूठ कहा। நாம் தேவனிடத்தில் ஒரு பொய்யும் பேசக்கூடாது. हम प्रभु के पास कभी झूठ ना कहना है, உள்ளது உள்ளபடி சொல்லணும். जो है उसे वैसे कहना है। சொன்னாரு, மீதி எல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் அது பிசாசினால தூண்டப்பட்டு சொல்றது. तो प्रभु ने बोला जो कुछ तुम कहते हो वो सब शैतान की वजह से तुम कह रहे हो। வேதம் என்ன சொல்லுது? बाइबल क्या कहता है? பிரசங்கி 5:4 சொல்லுது. हाँ, प्रभाव में ले 5:4 பிரசங்கி. तो इक्लेसियास में लिखा रहता है ये 5:4 5:4 में, நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டா जब तुम परमेश्वर के लिए कुछ मन्नत करते அதை हो செலுத்த தாமதியாதே. तो उसे पूरा करने के लिए कभी देरी मत நீ करो। நேர்ந்து கொண்டதை செய். जो तुमने मन्नत किया है उसे पूरा करो। ஆண்டவர்ட்ட என்ன வாய் திறந்து சொன்னமோ तो प्रभु से हम जो भी मुंह से कहते हैं அதை அப்படியே செய்யணும். उसे पूरा करनी है। அண்ணாள் சொன்னா, अन्ना ने कही, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தா प्रभु मुझे अगर तुमने एक अच्छी सुंदर सी लड़का அந்த दिया குழந்தைய உங்களுடைய சமூகத்தில் வந்து கொடுப்பேன். तो उस बेटा को मैं लेके आएगा और तुम्हारे पास देगा। சிறு பிராயத்திலே ஆண்டு சமூகத்தில் கொண்டு तो छोटे उम्र में उसने लेके आके प्रभु के स्थान அதன் में பின்பு देगा। கர்த்தர் அதை अनेक குழந்தைகளை கொடுத்தார். और उसके बाद प्रभु ने उसे बहुत से आशीष दिया। தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். प्रभु ने उस परिवार को आशीष दिया। ஆனால் நம்ம வாய் விட்டு சொன்ன அந்த காரியங்களை சொன்னால் செய்யணும். लेकिन हम जो भी प्रभु से कहते हैं तो उसे पूरा करना है। இதான் பிரசங்கில் எழுதியிருக்கு. यही लिखा है 5:4 நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் अगर तुम परमेश्वर से कुछ அதை मन्नत செய்ய करते हो தாமதியாது. तो उसे पूरा करने के लिए मत கொண்டதை बोलना। செய். तो जो तुमने मन्नत किया उसे पूरा करो। தேவனத்தில் ஒரு பயபக்தி இருக்கணும். प्रभु के पास एक भय रहना है। பரிசுத்தாவிடத்தில் பொய் சொல்லக்கூடாது. पवित्र आत्मा के पास कभी झूठ नहीं कहना। அந்த அனனியா சப்ரியால் பொய் சொன்னாங்க. अनन्या और उसकी पत्नी देखो उन्होंने झूठ कहा। இடம் விற்கிறதுக்கு முன்னாடி जमीन बेचने का पहला அது ஒரு பங்கை தேவனுக்கு கொடுக்கறதா उसमें का एक हिस्सा वो प्रभु के स्थान में देने वाला था। பொய் சொன்னபடினால அவங்க அந்த இடத்துல பிரவேசிக்க முடியாமல் அந்த பணத்தை அனுபவிக்க முடியாமல் மரித்து போனாங்க. झूठ कहने की वजह से वो पैसा का बिल्कुल इस्तेमाल ना किया करने हो गया और वो लोग मर गए। 1 தெசலோனிக்கர் 5:19 வாசிக்கிறோம்.
फर्स्ट थेस्सलोनिकियन में लिखा है ஆவியை 5:19 அவிழ்த்துக்கூடாது. में अपने आत्मा को कभी ना खोलना, பரிசுத்த ஆவியில் ஃபயராக இருக்கணும். पवित्र आत्मा में भरे रहना, நம்ம உற்சாகமாக இருக்கணும். कभी भी ऊंचाई से रहना मांगती है, நல்ல பலத்தோடு இருக்கணும். अच्छी ताकत से रहनी है। ஆமாம், ஏன்னா பிரச்சனை வரும்பொழுது நம்ம ஜெபம் பண்ணுறோம். क्योंकि जब समस्या आता है तब हम प्रार्थना करते அப்போ வேத வாசிப்போம், हैं, तब हम बाइबल पढ़ें, நல்ல தேவனோட ஐக்கியமாக இருப்போம். प्रभु के साथ हम जुड़े रहें। ஒரு வயிற்று வலி கிளியர் ஆகிட்டுனா जब हमारी पेट दर्द अगर ठीक ஆண்டவர் होता நம்ம है, காரியங்கள்லாம் சந்திச்சுட்டாருன்னு प्रभु हमारे जरूरी पूरा करता है, அதுக்கப்புறம் பைபிள் வாசிக்க முடியாது, उसके बाद हम बाइबल ही नहीं ஜெபம் பண்ண पढ़ेंगे, முடியாது. हम प्रार्थना नहीं करेंगे। ஏதாவது ஒரு தேவ ஊழியர் சொன்னால் ஜெபம் பண்ணும். कोई प्रभु के दास आकर कहेगा तो हम प्रार्थना करेंगे। இதுதான் ஆவியை அவிழ்த்து போடுறது. यही आत्मा को खोलना, ஆவியில் ஃபயராக இல்லாதபடிக்கு, आत्मा को कभी भी आग में रहना मांगता है। ஜாக்கிரதையாக இல்லாதபடிக்கு, अब कभी भी जागर से रहना, அசதியாக இருக்குது. हम कभी भी ऐसी सुस्ती से रहना। இதான் வேதம் சொல்லுது. यही बाइबल कहता है। ரோமர் 12 அதிகாரம் 11 வசனம், रोमन 12:11 में लिखा है, அசதியாக இராமல் कभी भी ऐसे सुस्ती ஜாக்கிரதையாக से இருங்கள், संभाल के सावधान ஆவியில் से அனலாயிருங்கள் என்று. और अपने आत्मा में भरे रहना, பரிசுத்த ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். पवित्र आत्मा को जैसा चाहिए वैसा ही रहना। கலாத்தியர் 5:16 வாசிக்கிறோம். गलातियन में लिखा है 5:16 में, ஆவியானவர் என்ன சொல்றாரோ आत्मा जैसे कहता है அதபடி நம்ம நடக்கணும். वैसे हमें चलनी है। ஆவிக்குள் எப்பொழுதும் என்ன செய்யணும்? பணிந்து இருக்கணும். आत्मा में कभी भी हम नीचे झुक के रहना मांगता है, ஆவியை எப்பொழுதும் ஏற்றி நிற்கக்கூடாது. कभी भी आत्मा के सामना नहीं करना। அப்போஸ்தலர் பணி 7 அதிகாரம் 51 54 वரைக்கும் நம்ம வாசிச்சோம்னா, अगर हम एक्स में हम पढ़ के देखेंगे तो 7 அதிகாரம் एक्स 7 में 51 54 वரைக்கும் 51 से 54 तक हम வாசிக்கும் பொழுது पढ़ें। जब हम पढ़ते அங்கே समय இப்படி தான் எழுதப்பட்டிருக்கிறது. उधर ऐसे ही लिखा है, ஆவிக்கு எப்பவும் ஏற்றி நிற்கக்கூடாது. आत्मा के कभी सामना न करना। பழைய ஏற்பாடு காலத்தில் पुराना नियम में இஸ்ரவேல் ஜனங்க इजराइल के लोग, எப்பொழுதும் வணங்கா கருத்துள்ளவர்களாக இருந்தாங்க. वो लोग कभी भी देखो एक ऐसे रहते थे। இங்கே அப்போஸ்தலர் பணியில் எழுதும் பொழுது इधर जब एक्स में लिखते வணங்கா समय, கருத்துள்ளவர்களே, इधर ऐसे लिखा है, எப்பொழுதும் நீங்கள் தேவ ஆவியானவருக்கு தான் ஏற்றி நிற்கிறீங்க. तुम कभी भी परमेश्वर के आत्मा के विरोध खड़े रहते हैं। அங்கே பலமுறை மோசை எப்படியா சொல்லுவார், और उधर कई बार मूसा ने இந்த कहा, ஜனங்க எப்பொழுதும் தேவனுக்கு விரோதமாக ஏற்றி நிற்கிறாங்க. ये लोग कभी भी परमेश्वर के विरोधी खड़े रहते हैं, அதனால தேவ கோபம் அங்கே மூண்டது. इसलिए प्रभु की आत्मा गुस्सा उधर उतर आ गया। தேவனுக்கு விரோதமாக எழும்பி நின்றனால, प्रभु के विरोध लोग खड़े हो गए, इसलिए ஊழியக்காருக்கு விரோதமாக எழும்பி நின்றனால, सेवकाई के विरोध लोग उठा, பரிசுத்த इसलिए ஆவிக்கு விரோதமாக எழும்பினால पवित्र आत्मा के विरोध उठा, பூமி ரெண்டா इसलिए பிளந்து धरती दो भाग हुआ, ஒரு கூட்ட ஜனங்க அப்படியே பூமியில் போயிட்டாங்க. हर एक बीट पूरा उसके अंदर चला தேவ गया, கோபம் மூண்டது என்று. प्रभु के गुस्से की वजह से। தேவன் கீழ்ப்படுகிறவங்களுக்கு தான் பரிசுத்த ஆவியானவரை தந்தருள்வார். प्रभु की बात मानने वाले को वो पवित्र आत्मा देगा। யாரெல்லாம் ஆண்டவருடைய கர்த்தருடைய ஆவிக்கு கீழ்ப்படுகிறாங்களோ, जो कोई प्रभु की आत्मा को मान के चलता है, கடவுளுக்கு கீழ்ப்படுகிறவங்களுக்கு தான் பரிசுத்த ஆவி கொடுப்பார். प्रभु को मानने वाले को ही पवित्र आत्मा देगा। ஒரு வார்த்தை சொன்னா ஆமென் ஆம்னு கேட்கணும். अगर कुछ सब प्रभु ने कहा तो हाँ और आमीन करके அப்போஸ்தலர் कहना। பணி 5 அதிகாரம் 32 வசனம் வாசிக்கிறோம். एक्स का 5 में हम पढ़ते हैं, 5:32 வாசிக்கிறோம். 5:32 में, தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரின பரிசுத்த ஆவியானவர். प्रभु अपने बात मानने वाले को जो दिया हुआ पवित्र आत्मा, யாரெல்லாம் தமிழத்தில் வேண்டிக் கொள்கிறார்களோ जो कोई उनसे प्रार्थना அவருக்கு करता है பரிசுத்த ஆவியை கொடுப்பது उनको पवित्र आत्मा அதிகம் देगा। நிச்சயம் அல்லவா? वो सच है। லூக்கா 11 அதிகாரம் 13 வசனம் சொல்றார். लोग 11:13 में लिखा है, நீங்கள் அப்பம் கேட்டால் ஆண்டவர் கல்லை கொடுப்பாரா? आप रोटी मांगे तो प्रभु आपको पत्थर देगा, மீன் கேட்டால் பாம்பு கொடுப்பாரோ? या आप मच्छी मांगते हो तो प्रभु आपको सांप देगा। பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை செய்திருக்கும் போது, जो बुरा इंसान हो कि हम अपने बच्चे के लिए अच्छे सोचेंगे, வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமை தேவனாய் கர்த்தர் तो ये आकाश और धरती पे जो बनाए सर्वशक्तिमान है, பரிசுத்த ஆவி கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? तो वो पवित्र आत्मा देना ज़्यादा सच्चाई है। கடவுளுடைய ஆவியானவர் யாரெல்லாம் கேட்குறீங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் நல்ல ஆவியானவர் கொடுப்பார். प्रभु के पास जितने भी लोग पवित्र आत्मा मांगते हैं तो उनके लिए सभी के उधर देता है। பழைய ஏற்பாடில் யோசேப்புன்னு ஒரு பையன் இருந்தான். पुराना नियम में यूसुफ नाम का एक लड़का है, அவன் பாவத்துக்கு விலகி ஓடுறான். वो पाप के लिए बसता था। எங்க இருந்தாலும் கடவுள் நம்ம பார்க்குறாரு जहाँ भी रहेगा प्रभु हमें देख रहा है, அப்படிங்கிற ஒரு பயம் பக்தி அவனுக்குள்ள இருந்துச்சு. ऐसा एक भय उसके साथ அந்த रहता था। பார்வனை நோக்கி वो फिरौन को देख, பார்வன் யோசேப்பை நோக்கி சொல்றாப்ல, वो फिरौन यूसुफ को देखकर कहता அந்த है, எகிப்தில் உள்ள பார்வன் ராஜா इजिप्ट में जो रहने वाला फिरौन जो उधर का राजा है, யோசேப்பை நோக்கி சொல்றாப்ல, यूसुफ को देखकर कहता है, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவனும் உண்டோ?
परमेश्वर के आत्मा पाया हुआ इस इंसान के तरह और कोई है? யோசேப்புங்கிற ஒரு மனுஷன், यूसुफ नाम का एक ஒரு इंसान, வாலிபன், एक जवानी, அவனுக்குள்ள கடவுளுடைய ஆவியானவர் இருந்தனால उसके अंदर पवित्र आत्मा था, அவன் इसीलिए போற இடமெல்லாம் கடவுள் ஆசீர்வதித்தார். जहाँ जाता था प्रभु उसे आशीष देता था। எகிப்துக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டவன், इजिप्ट में गुलामी बनाकर ले गया அவன் था பாவத்துக்கு எதிர்த்து நின்றவன். और वो पाप के लिए सामना करता था। பரிசுத்த ஆவியை பெற்ற அந்த வாலிபன் पवित्र आत्मा पाया हुआ उस जवानी யோசேப்பு எகிப்து தேசம் முழுவதுக்கும் பெரிய அதிகாரியாக கடவுள் வைத்தனர். यूसुफ को प्रभु ने पूरा इजिप्ट में बहुत बड़ा अधिकारी बनाया அந்த யோசேப்பு நிமித்தம் और उस यूसुफ के द्वारा எகிப்து தேசம் முழுவதும் ஆசீர்வாதம் இருந்துச்சாம். पूरा इजिप्ट में प्रभु ने आशीष दिया। ஏன்? क्यों? அவனுக்குள்ள நல்ல ஆவியானவர் இருந்தார், क्योंकि उसके अंदर प्रभु की आत्मा பரிசுத்த था, ஆவியானவர் இருந்தார். पवित्र आत्मा था। அதனாலதான் இயேசுக்கு சொல்றாரு, इसलिए यीशु ने कहा பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது தான் நீங்க பலன் அடைவீர்கள். पवित्र आत्मा जब आपके पास आएगा तब तुम बलवान நமக்குள்ள बनोगे। ஒரு உற்சாகம் உண்டாகும், हमारे अंदर एक आत्मा आ जाएगा, நமக்குள்ள ஒரு பலன் உண்டாகும். हमारे अंदर एक बल आ जाएगा நம்ம எந்த இடத்துலையும் நம்ம சோர்ந்து போக வேண்டிய और அவசியம். हम कभी कमजोर ना होंगे, ஏன்னா கடவுளுடைய ஆவியானவர் இருக்கிறார், क्योंकि प्रभु की आत्मा है, அவர் நமக்கு उதவி செய்வார். वो हमें मदद करेगा। ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கணும். प्रभु की आत्मा हमारे अंदर रहना मांगता है। அன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு तब जी उठा हुआ यीशु யோவான் 20:22 जॉन 20 में लिखा है, 22 में, பூட்டியிருந்த அறை வீட்டுக்குள்ள जो बंद पड़े हुए कमरे में சீசர்லாம் பயந்துருந்தாங்க, चेले लोग सब डरे थे, என்ன ஆகுமோ எப்படி இருக்குமோன்னு. क्या होएगा, कैसे होएगा। வெளியே வந்த யூதருடைய யூதர்கள் பயம், बाहर आने के लिए जूदियों से डर, அவங்க எல்லாம் ஜெபம் பண்ண அவங்கள பிடிச்சிட்டு போயிடுவாங்க. वे सभी पकड़ के लेके जाते प्रार्थना करने அவங்க वाले, ஒரு குழப்பத்தில் இருந்தாங்க. और वे सभी ऐसे एक बुरा में था। உயிர்த்த இயேசு जी उठा हुआ यीशु அவங்க மேல பரிசுத்த ஆவியை ஊதினார். वे लोग के ऊपर पवित्र आत्मा दिया, பரிசுத்த ஆவியை ஊதி பெற்றுக்கொள்ளுங்க என்று சொன்னார். पवित्र आत्मा को पाने के लिए कहा, அந்த வல்லமையின் ஆவியினால और वो सामर्थ्य की आत्मा के द्वारा யூதேயா, சமரியா, எருசலேம், जुदिया, समारिया, जेरूशलेम, உலகம் முடிவு பரிந்தும் पूरा दुनिया के अंत, எல்லா இடங்களுக்கும் சாட்சியாக நின்றாங்க. हर जगह में वे लोग गवाही बनकर था। அவங்களுக்குள்ள அப்புறம் ஒரு புது பலன் உண்டாயிற்று. उनके अंदर एक नया ताकत था। அவங்க கடலுக்கு போய் காற்றோடும் கடலோடும் போராடுறவங்க. वो लोग समुंदर और हवा तूफान के साथ लड़ते हैं, வேதம் சொல்லுது அவங்க படிப்பறிவு இல்லாதவங்க. और बाइबल कहता है वे पढ़े लिखा नहीं है, அவங்களுடைய தொழில் மீன் பிடிக்கிறது. और वे लोग का जो काम है मच्छी पकड़। இயேசுகிட்ட வந்த உடனே यीशु के पास आने के அவங்களுக்குள்ள बाद ஒரு புது வல்லம் உண்டாயிற்று, उन लोग के अंदर एक नया புது தைரியம் ताकत உண்டாயிற்று, आ गया, புது பலன் உண்டாயிற்று. नया हिम्मत आ गया, அவங்களால और उनके द्वारा அவங்க பிறந்த ஊருக்கு மாத்திரம் இல்லை, वो लोग जन्माया गांव सिर्फ नहीं, கிராமங்களுக்கு மட்டும் இல்லை, हर एक उनके सिर्फ गांव में नहीं, அவங்க போன பட்டணங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. जहाँ भी जाते थे हर एक शहर में प्रभु அவங்க आशीष கொண்டு देता था, கர்த்தர் பெரிய காரியம் செய்தார். और उनको रख के प्रभु ने महान कार्य அவங்களுக்குள்ள किया। பரிசுத்த ஆவி இருந்தபடினால उनके पास पवित्र आत्मा था, इसलिए அவங்க பெரிய காரியங்களை செய்தார். वो महान कार्य करते थे। அவங்களுடைய ஆடையை தொட்டு அற்புதம் நடந்துச்சு. उनके कपड़ा को छूते हुए चमत्कार पाते, போற இடமெல்லாம் வல்லமையின் ஆவியானவர்களுக்குள்ள இருந்தபடினால और जहाँ जाएंगे प्रभु के आत्मा साथ रहता था, इसलिए விசுவாசம் நடுங்கியது. शैतानी कांपता था, அவங்க பெரிய காரியங்களை செய்தார். और वो महान कार्य करते थे। அதே போல பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது वैसे ही पवित्र आत्मा जब आपके पास आए சோர்ந்து போன உங்களுக்கு तो कमजोर में पड़े हुए தேவன் ஒரு நல்ல आपको பலத்தை கொடுப்பார். प्रभु अच्छी ताकत दे। பரிசுத்த ஆவி உதவியின்றி நம்மளால பரிசுத்தமா இருக்க முடியாது. पवित्र आत्मा की मदद के बिना हम पवित्र नहीं रह सकते। பாவ சோதனையை ஜெயிக்க पाप की जो परीक्षा को जीतने के लिए பரிசுத்த ஆவி நமக்கு வேணும். पवित्र आत्मा में பலனடைய ताकत पाने के மற்றவங்களுக்கு लिए, நம்ம பிரயோஜனமா இருக்க, दूसरे की हम मदद करने के लिए, இயேசுக்கு சாட்சியா இருக்க, प्रभु की गवाही बनने के लिए, தேவநாம மகிமை பெற, प्रभु के नाम महिमा होने, நற்கனி கொடுக்க, अच्छे फल देने के लिए, ரட்சிப்பின் பலனாகிய மோட்சத்தை அடைய, जो उद्धार के फल पाने के लिए, நித்திய ஜீவனை பெற, हमेशा का जीवन पाने के लिए, நீதிமானாக வாழும்படியாக नीतिमान की सेवा நம்முடைய உள்ளத்துல பரிசுத்த ஆவி வர வேண்டும். हमारे दिल में पवित्र आत्मा நமக்குள்ள ஒரு தாகம் मांगता है, இருக்கணும். हमारे पास प्यास रहना। ஏசாயா 43:3 அப்படி தான் இருக்கு, 44:3 இருக்கு. आइज़ाया 44:3 में लिखा है, உங்களுக்குள்ள ஒரு தாகம் இருக்கணும். तुम्हारे पास एक प्यास होना। விருப்பம் இருந்தால் தான் ஜீவ தண்ணீரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இலவசமாக அந்த பரிசுத்த ஆவியை நமக்கு தருவார். जब तुम्हारे पास प्यास रहेगा तभी वो जीवन का जल हमारे अंदर। வெளிப்படுத்தல் 22:17 வாசி. हम प्रकाशित में पढ़ते हैं, எல்லாம் கண்ணமுடி ஜெபம். हम सभी आंखें बंद रख के प्रार्थना ஆண்டவரே करें। உம்முடைய வார்த்தையின்படி प्रभु आपके कहने के द्वारा நாங்கள் விசுவாசிக்கிறோம். हम विश्वास करते உம்முடைய நல்ல ஆவியானவர் हैं,
आपकी अच्छी आत्मा என்னுடைய உடலில் கிரியை செய்கிற எல்லா பொல்லாத கட்டுகளிலிருந்து விடுதலை தாங்க. हमारे शरीर में क्रिया करते सारे दुश्मन निकाल। நம்முடைய நல்ல ஆவியானவர் आपकी अच्छी आत्मा प्रभु எங்களுக்குள்ளே இறங்கி வரும்படியாக हमारे अंदर उतरने दो। அன்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்தபோது இயேசு கிறிஸ்து மேலே ஒரு பரிசுத்த ஆவியன் இறங்கி வந்தார் என்று பார்க்கிறோம். तब जब यीशु ने बपतिस्मा लिया तभी पवित्र आत्मा कबूतर के रूप में उतरा, வானம் திறக்கப்பட்டது. आकाश खुलने लगा। அந்த நல்ல ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். आपकी अच्छी आत्मा के द्वारा सूखी भूमि में ले गए थे। ஆவியானவரால் ஊழியம் செய்தார் என்று பார்க்கிறோம். आत्मा के द्वारा वो सेवा किया। ஆண்டவரே அந்த பரிசுத்த ஆவியானவர் प्रभु पवित्र आत्मा எங்களுக்குள்ளும் பலனடைய हमारे अंदर भी ताकत आने। நல்ல ஆவியானவர் आपकी अच्छी आत्मा இதை கேட்டுக்கிட்டு இருக்க ஒவ்வொரு மீது இறங்கட்டும். इसे सुनने वाले हर एक के ऊपर उतारने பரிசுத்த दो। ஆவியை ஊதி பெற்றுக்கொள்ளுங்க என்று சொன்னீரியா. पवित्र आत्मा को पाने के लिए आपने कहा, தாகம் உள்ளவன் என்னிடத்தில் வர கடவன் என்று சொன்னீரியா. जो प्यासा है वो मेरे पास आना दो। நல்ல ஆவியானவர் आपकी अच्छी आत्मा ஒவ்வொரு சரீரங்களும் இறங்கட்டும். हर एक शरीर में ஒவ்வொரு उतारना, உள்ளங்களையும் இறங்கட்டும். हर एक के दिल में उतारना दो। ஆண்டவரே உம்முடைய கிருபையால் நிரப்புங்க. आपकी कृपा में भरिए யோசேப்பை போல ஆண்டவர் यूसुफ के द्वारा प्रभु। தேவ ஆவியை பெற்ற இவர்கள் என்று சொல்லத்தக்க प्रभु की आत्मा पाए हुए लोग ऐसे कहने के लिए யோசேப்பு அடிமையாக கொண்டு போகப்பட்டவன். यूसुफ एक गुलाम बनकर ले गया था प्रभु। 20 காசுக்கு அந்நிய தேசத்தில் விற்கப்பட்டவன். हर 20 सिक्का के लिए वो उसके दूसरे गांव में भेजा गया था। இல்லாத குற்றத்துக்காக சிறைசாலையில் தள்ளப்பட்டவன். जो बुरा इल्ज़ाम लगाने से प्रभु जेल में रहना पड़ा, ஆனால் அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். पर उसके साथ पवित्र आत्मा था। அவனுக்குள்ள தேவ ஆவியானவர் இருந்தது என்று பாருங்கள். उसके पास पवित्र आत्मा था। நல்ல ஆவியானவர் ஆண்டவர் आपकी अच्छी आत्मा ஒவ்வொரு மீது இறங்க முடியாது. हर एक के ऊपर उतारने दो। ஆண்டவர் இப்படி பரிசுத்த ஆவியானவர் आपकी पवित्र आत्मा ஒவ்வொரு உள்ளங்கள் நிரப்பட்டும். हर एक के दिल को भरने நாளில் दो। ஒரு புது சந்தோஷம் உண்டாகட்டும். आज के दिन एक नया शांति புது சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவர் शांति आने दो प्रभु। உடலில் ஒரு உற்சாகத்தை தாங்க. शरीर में एक अच्छी ऊंचाई दीजिए। எல்லா பலவீன கட்டுகளை எடுத்து போடுங்க. सारे जो कमजोरी को निकालिए। பிதாவும் நாமத்தினால் ஆண்டவர் पिता आपके नाम से, இப்படி பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஆண்டவர் आपके पवित्र आत्मा के नाम से, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆண்டவர் यीशु के नाम से இன்றைக்கு விடுதலை நாயகன் आज छुटकारा करने वाले சத்திய ஆவியானவர் आपके सच्चाई के आत्मा இந்த பிள்ளைகளை வழிநடத்தட்டும். आपके बच्चे लोग को चलाइए। இயேசு நாமத்தில் பிதாவே यीशु के नाम से पिता। ஆமென் आमीन ஆமென். आमीन। God bless you. प्रभु आपका आशीष। கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். प्रभु आपका